அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமோட மேக்ஸ் வந்து ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நடந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் மாட்ரேட் தான் சொல்ல முடியும். ரொம்ப ஈஸியாக சொல்ல முடியும், ரொம்ப கஷ்டம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக தமிழ் ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தது, மேக்ஸும் கொஞ்சம் ஆவரேஜாக கேட்டிருந்தேன், ஜிகேவும் கொஞ்சம் படித்து புரிஞ்சு போகிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸியாக சொல்ல முடியாது. படித்து புரிஞ்சு போகிற மாதிரி தான் எல்லாமே வந்து ஜிகே பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா தெளிவாக படிச்சிருந்தால் மட்டும்தான் போகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அது வந்து அந்த மாதிரி படிச்சிருந்தவங்களும் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஆவரேஜ் மாட்ரேட் தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸை வந்து பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் வந்து ஸ்கூல் புக்கில் தான் வந்துருக்கு. கொஞ்சம் இன்டேரக்டாகவும் கேட்டிருந்தாங்க கொஸ்டின்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். ஃபஸ்ட்டு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா 1³ + 2³ + 3³ + k² 72,900 எனில் 1 + 2 + k மதிப்பு வாங்கினா 270. ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 270. இது வந்து 10th புக்கில் நம்மளுக்கு வந்து இருக்குது, நம்ம ஆல்ரெடி போட்டு வந்தோம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 5, 9, x, 33, y என்ற தொடரில் x + y மதிப்பு காண்க. என்ன கேட்குறா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 82. இதில் என்னென்னா ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்தால் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க ஒரு மெத்தடில் ஆன்சர் சொல்யூஷன் பண்ணி போட்டிருப்பாங்க. அது வந்து பட் இது வந்து ஒரு டென்டேட்டிவ் மாதிரி தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சில கொஸ்டின்லாம் மேக்ஸிமம் 99 கரெக்டாக இருக்கும், அதுக்கடுத்து 99% கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா AIZ BYCX எக்ஸட்ரா YBZ என்ற என்ன பொழுது ஆங்கில எழுத்தின் இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரிழந்த அல்லது எத்தனை எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 9. இந்த மெத்தடெலாம் ஃபஸ்ட்டு ஆன்சருக்கு பார்த்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைக்கு எடுத்து செல்கிறான். ஒவ்வொரு சுங்கச்சாவடிக்கும் தாண்டும் பொழுது மூட்டைக்கு 1 மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்கச்சாவடி தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழம் மீதம் இருக்குன்னா 25ன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் வந்து, பட் சில பேர் 0ன்னு சொல்கிறாங்க. ஸோ அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்தோடனே நம்ம எனக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 25. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24 மீட்டர் நீளம், 18 மீட்டர் அகலம் மற்றும் 16 மீட்டர் உயரம் உள்ள ஒரு அறையில் வைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய கம்பி நீளம் வந்து 34 மீட்டர் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் 2 ஆண்டுக்கு 4% வட்டி வீதம் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி வீதத்தில் கடனாக கொடுத்து இந்த பரிமாற்றத்தை அவர் கிடைத்த ஒரு ஆண்டின் லாபம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லாபம் வரும்னா 400 ரூபாய் அவருக்கு லாபம். இதான் வந்து ஆன்சர் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 மற்றும் 13 ஆகிய இரு மீச்சிறு விகிதத்தை காண்கன்னா உங்களுக்கு 1:91 ஆன்சர் கரெக்டு. அடுத்த கேள்வி வந்து கித்தானை கொண்டு 7 சென்டிமீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் கூடிய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானை அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க. 137.5 மீட்டர் தான் வந்து 10th புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2,4 1, 2, 6, 24, 720. இது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 720 ஆன்சர் கரெக்டு. அடுத்தது வந்து இரு எண்கள் மீப்ப 11 மற்றும் அவற்றின் மீசிமா வந்து 693. ஒரு எண் 75, மற்றொரு எண் வந்து 99. இந்த மீப்பை வந்து நிறைய கேள்வி வந்து கேட்டு இருக்காங்க. அடுத்தது வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை முறைய 120 லிட்டர் 180 லிட்டர் என 2 கலன்கள் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட ஒரு கலனில் இந்த 2 எண்ணெய்களை நிரப்பி வைக்க விரும்பினார். கலன் கொள்ளல் அதிகபட்ச கொள்ளல் என 60 லிட்டரு. ரெண்டுத்துக்கு எல்சி மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா 60 லிட்டரு தான் வரும். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இரு எண்கள் மீசியமானது மீப்பாவின் 6 மடங்கு ஆகும். மீப்பாவை 12 மற்றும் ஒரு எண் 36, மற்றொரு எண் வந்து 24. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஒருவர் 12,000 5% கூட்டு விகிதத்தில் 2 ஆண்டுகள் நிதிர வைப்பாக செலுத்தினார். நிதிர வைப்பு கால நம்மளுக்கு இதை விட ஒரு 1,400 ரூபாய் தான் எக்ஸ்ட்ரா வரும். அப்போ 1,400 ரூபாய் வரும்போது 13,000 சில்லற ஆன்சர் வரும். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பொரு வட்டங்கள் எண்ணிக்கை வந்து 1. நெக்ஸ்ட்டு உயரம் 4 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 5 சதுர சென்டிமீட்டர் ஒரு உருளையும் கனவுலுக்குதுன்னா 2000 மீட்டர்³ தான் ஆன்சர் கரெக்டான ஆன்சரு. அடுத்தது வந்து கையில் 5 டஜன் முட்டைகளை வாங்கினார். அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டுவிட்ட முட்டைகள் சதவீதம் என்ன 20%. 20% வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு பர்சன்டேஜ் கணக்கு கேட்டிருந்தாங்க. அடுத்தது வந்து சண்டே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 3. அடுத்த கேள்வி வந்து 3x + 4y 4x + 6y = 22:32. xy மதிப்புனா 1:2. 1:2 தான் ஆன்சர் கரெக்டு. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா A மற்றும் B என்னும் இரு எண்களில் M:n என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது எனில் A மற்றும் B மீ பெறுவதுனா MB. ஆப்ஷன் C தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி ரமிளா குருகில் எனது மாமனார் ராமநாதனின் ஒரே மகனார் ராமன் ராகவியின் தந்தை ரமணி ராகவின் சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு எந்த உறவுனா பேத்தி தான் வந்து ஆன்சர் கரெக்டான ஆன்சர்.
கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தது புக் ஃபோர் வீடியோ ஜிகே தமிழாக போடலாம் இருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் 7 நாட்களில் 3780 சம்பாதிக்கின்றனர். 11 ஆண்கள் மற்றும் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாட்களில் 15040 சம்பாதிக்கிறார் எனில் 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளோ சம்பாதிக்கின்றன? உங்களுக்கு எவ்வளோ நாள்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 9 நாளில் ஆன்சர் கரெக்டான ஆன்சர் வந்து 9 நாட்கள் சம்பாதிக்க முடியும். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா A = 1, B = 2, C = 3. இது HM எதுக்கு சமம் பண்ணேன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. ACH தான் ஆன்சரு. ஸோ இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. TNPSC எஃபிஷியன்சி வந்து நம்ம பார்த்துலாம். A + C + H தான். அடுத்து வந்து ஃபைண்ட் √5 வந்து எப்பவுமே தெரியும். √2 எது வந்தாலும் அப்படி தான் வரும். அப்போ √5 நடக்கு 1 தான், 5 தான் ஆன்சரு. நெக்ஸ்ட் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா அசல் தொகை 10,000 15 ஆண்டு வட்டி 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூடு வட்டிக்கு தனிகள் வித்தியாசம் ஆல்ரெடி நம்ம கேட்டு நிறைய சொல்லியிருக்கோம். 708.75. நெக்ஸ்ட்டு ஒருவர் 2000 தனி கடனாக வாங்குகிறார். ஒரு ஆண்டு முடிவில் 1000 திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் கடனை இரண்டாம் ஆண்டு முடிவில் முடிக்க வேண்டிய தொகை எவ்வளோனா 1180 ரூபாய். என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவர் வந்து 2000 ரூபாய் 6% தனி வட்டிக்கு கடனாக வாங்குறாரு. அப்போது ஒரு ஆண்டு முடிவில் 1000 ரூபாய் செலுத்தி சேர்த்துறாரு. 1000 ரூபாய் செலுத்தி சேர்த்துட்டோடனே எனில் அவருக்கு 2ஆம் ஆண்டு முடிவில் அது கட்ட க்ளோஸ் பண்ண எவ்வளோன்னா 1180 ரூபாய் கட்டி க்ளோஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரு எண்களில் மீசியானது மீப்பேவின் 6 மடங்கு ஆகும். மீப்பேவானது 12 மற்றும் ஒரு எண் 32 மற்றும் 2 வந்து 24. ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா 24. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3x × y = 2:1 எனில் x² - y² 3x² + y² என்பது சமம்னா 3:5 தான் வந்து சமம் அப்படி சொல்லுங்கள். இந்த மெத்தட்லாம் 9th புக்கில் இருக்குது, புது புக்கு 9th புக்கில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி 25 ரூபாய் சேமித்தார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை எங்கன்னா 125. அதுதான் வந்து ஆன்சர், கரெக்டான ஆன்சரு. 125 தான் அசல் விலை அந்த. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 25 கொஸ்டினில் வந்து ஒரு எல்லாராலுமே ஒரு 20 கொஸ்டின் போடுற மாதிரி தான் கொஸ்டின் டேரெக்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ 25 கொஞ்சம் ஈஸியாக போடுற மாதிரி தான் இருந்தது. ஒரு 5 கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க, புரிஞ்சுட்டு போகிற மாதிரி. LCF அதிகமாக கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாட்கள் வந்து ஒரு 2-3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆவரேஜாக எல்லாமே கேட்டிருந்தாங்க தான். ஸோ நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் மேக்ஸில் கரெக்டாக பண்ணிங்கன்னா தப்பு பண்ணீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்விகள்லாம் வந்து ஆன்சருக்கு மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஃபைனல் ஆன்சர்னு சொல்ல முடியாது. TNPSCலேருந்து அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளில் ரிலீஸ் ஆகிடும். ஸோ 3 நாள் கழிச்சு மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சருக்கு வந்து அவங்க ஒரு மெத்தடில் போட்டு சால்வ் பண்ணி சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக நல்லா பண்ணிப்போன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நல்லா பண்ணி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் மேக்ஸ் 25க்கு நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க அதையும் சொல்லுங்கள் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் 200க்கு நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் வந்து கரெக்டாக போட்டுறீங்க தமிழில் ஜிகேல எவ்வளோ சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சு, ஏன்னா வந்து 23 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான். ஆவரேஜாக கொஸ்டின் கேட்டதுனால கண்டிப்பாக ஒரு காம்படிஷன் இருக்கும். ஈஸியாக கேட்டது நிறைய பேர் ஈஸியாக பண்ணியிருப்பாங்க. ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.